la! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சினிமாவில் ஒருத்தர் நடிகர் ஆகணும்னா என்னவா ஸ்டார்ட் பண்ணணும்? சரண் சார் ஆஃபீஸ்க்கு போனேன், KS ரவிக்குமார் சார் ஆஃபீஸ்க்கு போனேன், சங்கர் சார் ஆஃபீஸ்க்கு போனேன். ஆனால் போய் என்னை வர சொன்னாருங்க, நீங்கள் வேற நான் எதுக்குங்க சும்மாவா வருவேன், வர சொன்னார் கேளுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு சார் நான் ட்ரை பண்ணுறேன் சார். டே அவர் பாட்டு கத்திட்டாரு திட்டாரு, பரவாயில்ல மச்சான் நீ நடிகன் ஆகணுன்ற அப்புறம் கூச்சப்பட்ட எப்படி? கையில் ஒரு வேலையை வச்சுக்கணும். நான் வந்து இப்போ குக்குத் கோமாளி சீசன் 2 வரையும் நான் ராமராஜ் இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் அட்மினாக தான் இருந்தேன். அம்மா நைட் ஷிஃப்ட் நான் அதை பார்த்துட்டு தான் காலைல ஷூட்டுக்கு வருவேன். எதுவுமே இல்லாமல் கையில் காசு இல்லாமல் வந்து ரோட்டில் படுத்துக்கிட்டு உன் அப்பா அம்மா நீ உன் வீட்டில் இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு வந்து நான் சினிமாவில் ஜெயிக்க போகிறேன்னா எப்படி அவங்கள அப்பேரன்ஸாக க்ரூம் பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு செல்ஃப் அவேர்னஸ், நம்மளுக்கு என்ன சூட் ஆகும் என்ன சூட் ஆகாது. இந்த ஃபர்ஸ்ட் 7 ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா இவனுக்குலாம் மீசை வருமான்ற லெவலில் இருப்பேன். ஆடியன்ஸ்ல சார் ஒட்டி இருக்கீங்களா, என்ன சார் இவ்வளோ இப்படி வருது மீசை, ஷாமுக்கு இப்படி ஒரு மீசை வருமானு கேட்குது. அப்போலேருந்து லேடி கிட்ட போய் நான் டெய்லியுமே என் பேக் எடுத்துகிட்டு போகல, அதில் ஒரு லேசர் இருக்கும் அப்படியே வலி, அது என்னைக்கு அப்படி மீசை முறுக்குதோ அடுத்த நாள் ஒரு ஷூட் வந்துடும். நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் என்ன ஆயிடுறாங்க, டக்குன்னு மற்றவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க அவனாப்பா அவன் ஒரு விஷ் கேட்டால் கூட கொடுக்க மாட்டான் கொடுப்பா. இப்போ நாங்கள் ஏதோ ஒரு குடும்ப கஷ்டத்தில் நாங்கள் வெளியே போகிறோம், ஹை இங்கே போகிறா டே இவன்டா அண்ணா வா ஒரு ஃபோட்டோ கொடுன்னா நீ வா ஒன்றை தானே பார்க்குறான் கார்லேயே உட்கார இறங்கு, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னோட ப்ராப்ளம் எனக்கு தான் தெரியும். நான் என்ன மனநிலையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி வரேன், நான் என்ன மூடில் இருக்கேன், நான் வந்தது நடிக்கிறதுக்காக. எல்லார்ட்டையும் போய் நான் யதார்த்தமாக இருந்துகிட்டே இருந்தேன், அது செட் ஆகாது. சினிமாவில் 2 பேருக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சின்ன திரையில் நீங்கள் கொடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு சினிமா ஆட்டோமேட்டிக்காக வருது. நீங்கள் நிறைய ஆடிஷன் அந்த மாதிரி போயிட்டு உங்களை ஒரு வகையில் சினிமா. இப்போ கரண்ட்டில் சினிமாவில் ஒருத்தர் நடிகராக ஆகணும்னா அந்த ஆ இல்லை ஏ போடுவாங்களே, அது என்னவா ஸ்டார்ட் பண்ணணும்? இப்போ நான் என்ன பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு 13 டைரக்டர்ஸ் லிஸ்ட்டு எழுதுனேன். சரி 2000ல். சரி எல்லா கதவையும் போய் நாக் பண்ணிட்டேன். உள்ளே விடுறாங்க விடலைங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை, என் எக்ஸிஸ்டன்ஸை நான் காட்டணும். லைக் சரண் சார் ஆஃபீஸ்க்கு போனேன், KS ரவிக்குமார் சார் ஆஃபீஸ்க்கு போனேன், கதிர் சார் ஆஃபீஸ்க்கு போனேன், சங்கர் சார் ஆஃபீஸ்க்கு போனேன், பிரியதர்ஷனா. இங்கெல்லாம் அன்இன்வைட்டட். நானாக போய் என்னை வர சொன்னாருங்க, நீங்கள் வேற நான் எதுக்குங்க சும்மாவா வருவேன், வர சொன்னார் கேளுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு சார் நான் ட்ரை பண்ணுறேன் சார். ஃபோட்டோ கொடுப்பீங்க. அந்த எக்ஸிஸ்டன்ஸை நீ காமிக்கணும், அது நீ அவமானப்படு திட்டு வாங்கு. ஏன்னா நீ இப்படி ஒரு பட்டவன் இருக்கிறன்னு நீ எப்படி காட்டுவ? ரெடியாக இருக்கு உங்கள் படத்தில் நடிக்க. ஃபஸ்ட்டு நீ டோரை நாக் பண்ண ஃபஸ்ட்டு உறுதியாயிடு. ஆனால் சில பேர் அது வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு வெக்கமாக கூச்சம், நம்ம போய் பண்ண. நான் சொல்கிறது யாருன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் முகம் தெரிஞ்சிருக்கும், 2-3 படம் நடிச்சிருப்பாங்க, அதை தாண்டி வாய்ப்பு வரும்னு வெயிட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வரவே வராது அந்த மாதிரிலாம் இருந்தால். புதுசு ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. உன் எக்ஸிஸ்டன்ஸை நீ தான் காட்டணும். அதுக்கு கூச்சப்படுறதுலாம் இல்லை, ஓப்பனாக போய் கேட்கலாம், தப்பு இல்லை. அதில் நீ நடிகன் ஆகணுன்ற அப்புறம் கூச்சப்பட்ட எப்படி? இப்போது நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், டே அவர் பாட்டு கத்திட்டாரு திட்டாரு, பரவாயில்ல மச்சான் ஒருவேளை உள்ளே வா உட்காரு காஃபி சாப்பிட்டுட்டாருனா நல்லா இருக்கு நீ அப்படின்ட்டாருனா நீ ஏன் அப்படி திங்க் பண்ண மாட்டேங்கிற? நல்ல பாசிட்டிவ். எங்கே போனாலுமே ஏன் துரத்தி விட்டுவான், யாரை கேட்டு நீ உள்ள அப்படி ஏன் யோசிக்கிற? ஒருவேளை அவனை பார்த்துட்டு ஏன் அவன் நல்லா இருக்கான் அவன் உள்ளே உட்கார சொல்லியா காஃபி கொடு, அந்த ரூல் கரெக்டாக இருக்கான்ல, மேபி டர்ன் ஆகிடும்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒருத்தர் ஹீரோவாகணும், நாட் ஹீரோ, லைக் ஒரு நடிகர் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கையில் ஒரு வேலையை வச்சுக்கணும். நான் வந்து இப்போ குக்குத் கோமாளி சீசன் 2 வரையும் நான் ராமராஜ் இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் அட்மினாக தான் இருந்தேன். ஓ அப்படியா? நான் ஆமாம் நைட் ஷிஃப்ட் நான் அதை பார்த்துட்டு தான் காலைல ஷூட்டுக்கு வருவேன். காலைல ஷூட்டிங் நைட் ஷிஃப்ட் தான். நான் வந்து 5 வருஷம் நான் டிரான்ஸ்போர்ட்டில் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு பார்த்தேன். நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ புதுசாக வரவங்க சினிமா, இப்போ நிறைய பேர் ஈவி பாசிபிள் நான் சினிமாக்காக வந்துட்டேன், எனக்கு சினிமா வேணும், எங்கேப்பா இருக்க, நான் இங்கே தானே படுத்துட்டு இருக்கேன், இங்கே தானே இருக்கேன், ஏன்ப்பா அப்பா அம்மாலாம் அங்கே இருக்காங்கண்ணா, எனக்கு எப்படியாச்சும் சினிமாவில் வரணும் அப்படின்னு வந்துடுறீங்க. என்ன பண்ண முடியும்? ஒரு அசிஸ்டண்ட்டாக நீ வேலை செய்யறனா கூட உன்னை யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா? ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நீ யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். எதுவுமே இல்லாமல் கையில் காசு இல்லாமல் வந்து ரோட்டில் படுத்துக்கிட்டு நான் அந்த மாதிரி திட்டி விட்டேன், தம்பி நீ ஃபஸ்ட்டு உன் அம்மா அப்பா போய் பாரு, எனக்கு இல்லைண்ணா எனக்கு நிம்மதி வேணும், நான் எப்படியா ஜெயிக்கணும். கையில் ஒரு வேலையை வச்சுக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போங்க. நைட்டில் வேலைக்கு போய் நான் டிரான்ஸ்போர்ட்டில் நான் வேலை செஞ்சேன், நான் ஃபுல்லாக நான் வேலை செஞ்சு காலைல இதுக்காக நான் ஒரு ஆஃபீஸாக நான் எங்கெல்லாம் போய் கேட்டு கலக்க போகுது யார் எல்லாத்தையும் போய் நான் கேட்டேன். அப்போ என்னப்பா சரி எனக்கு அங்கே வாய்ப்பு கிடைச்சப்போ கூட நான் விடலை, சரி நமக்கு வருமானத்துக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லைன்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு நைட்டு வேலை செய்வேன், அப்படியே கேபில் போய் காலைல அங்கே இறங்கிப்பேன், காலைல ஷூட்டிங் போவேன், இப்படியே தூக்கம் இல்லாமல் இப்படி போய் ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து இங்கே உட்காரோன்னா அதுக்கு வந்து ஒரு இது வேணும். சும்மா நம்ம இதில் ஜெயிக்கணும் மட்டும் இருந்தாக்கா ஜெயிக்க முடியாது. நீங்கள் வந்து எவ்வளோ பண்ணுவீங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? உன் அப்பா அம்மா நீ உன் வீட்டில் இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு வந்து நான் சினிமாவில் ஜெயிக்க போகிறேன்னா
என்ன பண்ண முடியும்? உனக்கு ஒரு வருமானம் தேவை. இப்போ நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் எல்லாத்தையும் கேட்பாங்க. எத்தனை பேர் சொல்லுவாங்க, ஓகே சொல்லலாம் நாளைக்கு பார்ப்போம் ஏதாவது இப்படியே நீ 1000 பேரை கடந்து தான் போனமே தவிர உனக்கு ஒரு வேலை இருந்ததுன்னா சொன்னால் கூட சரி ஓகே நான் வர்றப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த வேலை இருக்கும். அப்பா அம்மாவெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இப்போ வரவங்களாம். அதை மட்டும் பார்த்துக்கும். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். கையில் ஒரு வேலையே வச்சுக்கோங்க சினிமா கண்டிப்பாக இருக்கும். ப்ராக்டிஸ்னு வரும்போது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் டவுட், ஷாம் சாருக்கு தாடி வளருமா? ஏன்னா எல்லா படத்துலையும் அவருக்கு தாடி மீசெல்லாம் ஷேவ் பண்ணி அதே லுக்கில் வந்துடுறேன். உங்களுக்கு அது அப்படியே தாடி மீச வளரமான்னு யோசிச்சேன். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய முடி இருக்கு தவிர இவர் பயங்கரமாக தாடி, சில பேருக்கு எனக்குலாம் அது வருத்தமாக இருக்கும், அது அடர்த்தியான அந்த அழகான தாடி இல்லையேன்னு. ஸோ டெல்லஸ் ஒன் டிப், இது வந்து சினிமாவுக்கு உள்ளே வரவங்க ஆசைப்படுறவங்க அவங்களுக்கான ஒரு டிப்பு. எப்படி அவங்கள அப்பேரன்ஸாக க்ரூம் பண்ணிக்கணும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க? ஃபஸ்ட்டு செல்ஃப் அவேர்னஸ். நம்மளுக்கு என்ன சூட் ஆகும், என்ன சூட் ஆகாது, எதை நம்ம திணிக்கணும், எதை நம்ம திணிக்க கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எதை பண்ணால் டீசெண்டாக இருக்கும், ரசிக்கிறாங்களோ இல்லையோ டீசெண்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. இதை நம்ம செல்ஃப் அவேர்னஸில் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு படத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளே வந்து நம்ம டீமை வச்சு ஒரு ஃபோட்டோ செஷன் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ரோல் நடித்து பார்த்துட்டு ஓகே எனக்கு இது வரும் அப்படின்னு நம்மளாம் செல்ஃப் அவேர்னஸ் பண்ணிக்கிட்டோம்னா இட்ஸ் பெட்டர். ஓகே ஓகே. ஆனால் அப்போ உங்களுக்கு அப்போதுலேருந்து தாடி வளர்ச்சிலாம் நல்லா தான் இருக்கும். படத்துக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சார் ஒட்டியிருக்கீங்களா சார்? என்ன சார் இப்படி வருது தாடி மீசை உங்களுக்கு? யோ தாடி மீசை வருதுயா? ஏன்னா they've seen me with the stubble. லேசா அந்த ஃபர்ஸ்ட் 7 ஃபிலிம்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் க்ளீன் ஷேவ், இவருக்குலாம் மீசை வருமான்ற லெவல் இருப்பேன். அதுதான் ஒரு ஷோ பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஆடியன்ஸ்ல இருந்து சார் ஒட்டியிருக்கீங்களா? என்ன சார் இவ்வளோ இப்படி வருது மீசை? ஷாமுக்கு இவ்வளோ ஷாமுக்கு இப்படி ஒரு மீசை வருமான்னு கேட்டேன். பட் தட் இஸ் ஹவ் வி ஹவ் போர்ட்ரேட் ஆர்செல்வ்ஸ். அவங்க ஃபால்ட். பட் இப்போ மீசை கீசை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் டைஜஸ்ட். புகழ், உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? முடி பயங்கரமா வளருது, அந்த ஒரு கரெக்டான அந்த ஒரு மீசை தாடி, அது ஒரு வருத்தம் இருக்கா? அது அப்போதுலேருந்து இருக்கு. அப்போதுலேருந்து இருக்கும். 2016-15 தான் வந்தேன். அப்போலேருந்து லேடி கிட்ட போயிட்டு நான் டெய்லியுமே என் பேக் எடுத்துகிட்டு போகல, அதில் ஒரு லேசர் இருக்கும் அப்படியே வலி. அதுவும் நான் குட்டி குட்டியாக இருப்பான், வலிச்சுக்கிட்டே இருக்கும், க்ளீனாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தேசிங் ராஜா தான் எடுத்து ஷூட்டு, அதுலேயும் லேடி கிட்டப் தான். அது ஃபுல்லாக வலிச்சு ஃபுல்லாக எல்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அது என்னைக்கு அப்படி மீசை முறுக்குதோ அன்றைக்கி அடுத்த நாள் ஒரு ஷூட் வந்துடும். சார் லேடி கேட்ட போனேன் அப்படி. ஆனால் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும்ல, அது நல்லா கத்தையாக வரும்ல, அது முறுக்குற மாதிரி, அதை விட மாட்டுறாங்க வளர்கிறதுக்கு. அது என்னைக்கு அப்படி முறுக்க கை வருதோ இப்படி ஃபோன் வந்துடும், பிரதர் நாளைக்கு ஷூட்டுன்ட்டு. ஓகே ஓகே. முக்கியமாக ஒரு அந்த டைரக்டர் பார்க்கணும். இப்போ என்னை வந்து கிக்குன்னு ஒரு படத்துக்கு கூப்பிட்டாங்க. எனக்கே டவுட்டு, என்னைய தான் ஷாமா தான் நினச்சி கூப்பிட்றாங்களா இல்லை வேற யாரையும் மிஸ் ஐடென்டிட்டி பண்ணிட்டாங்களா? நான் டைரக்டர் சுரேந்தர் ரெட்டி கேட்டேன். சார் யூ நோ who you are talking to? Yeah, Sham, 12B, no? That Sham. ஓகே. நீ எப்படி என்னைய போலீஸாக யோசிச்சு? இல்லையா சார், ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் படத்தில் நடிச்சிருந்தேன், யூனிஃபார்ம் போட்டிருந்தேன், இந்த ஆட்டோ டிரைவர் ஷர்ட்டு, அதை எடுத்து கட் பண்ணி மீசையை போட்டு கூப்பிட்டு போலீஸ் ஆக்கி விட்டான். அது நல்லா சூட்டாக இருந்துச்சு உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. அதனால தான் குக்கு வித் நிறைய கெட்டப்பில் நான் விக் வச்சுட்டு வரேன். என் முடி அதிகமாக காட்டாமல் எந்த கேரக்டரும் எனக்கு விக்கு வேணும் கேட்பேன். சரி அட்லீஸ்ட் அந்த விக்கு இந்த கேரக்டர் எனக்கு செட் ஆகும் போலையே, இந்த விக்கு நல்லா இருக்கு ஒரு தடவை ஏன். ஆனால் அது கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி அது பிடிக்கணும். இந்த கேரக்டர் இவனுக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்னு பிடிச்சிட்டா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முடி வெட்டலாம், இல்லைன்னா நம்ம இதே முடி தான் அப்படி வச்சுட்டோம். உங்கள் வாழ்க்கையோட ஒரு அடையாளமாக சினிமா உங்களுக்கு நீங்கள் பார்த்தது இல்லை காட்டினது எப்படி? ஓகே, ஹூ இஸ் ஷாம் இஸ் அன் ஆக்டரா நீங்கள் ரொம்ப உணர்ந்த ஒரு தருணம் எது சார்? ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு 12B படம் முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஐ வெண்ட் அரவுண்ட் 14 shows நான்-ஸ்டாப். சரி. அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம உண்மையாலே நடிகனா, நடிக்க வருதா, நடிக்க தெரியுமா, ஏற்றுக்கிறாங்களா, நம்ம எப்படி பார்க்குறாங்க, அவங்க அன்னைக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல. எஸ், இஸ் அன் ஆக்டர், இஸ் ஆக்டட் வெல். ஃபஸ்ட்டு நியூ கமராக இருந்தால் கூட ப்ரொஃபஷ்னலாக பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், கொஞ்சம் ஃபைட் இது சாங்காக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக அந்த ஒரு அடையாளம் அவங்க கொடுத்ததை தான் நான் கேரி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்களா? எஸ் எஸ் எஸ். இட்ஸ் த ஆடியன்ஸ் ஹூ மேக்ஸ் யூ ஃபீல் வாட் யூ ஆர். நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், பட் எனக்கு என்னடானா when I go out like ஷூட்டிங் போகிறோமோ இல்லை எங்கேயோ போகும்போது they come and tell you your pluses. உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டோ இல்லை எங்கே ஒர்க் பண்ணணுமோ ஆடியன்ஸ் சொல்கிறத தான் நம்ம எடுத்துக்கிட்டு we work on that. சூப்பர் சூப்பர். அண்ட் உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக எப்போ ஃபீல் பண்ணீங்க அது ஒரு ஆக்டராவோ இல்லை சுற்றி நிறைய மக்கள் வரும்போது, இல்லை நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணும் போது? இல்லை அது குக்கு வித் கோமாளி வந்ததுக்கப்புறம் தான்
லாக்டவுன் அப்போ குக்கு கும்பலில் ரிப்பீட் போட்டப்போ தான் எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்து புகழ் என்னப்பா நீ இவ்வளோ இது பண்ண நிறைய பேர் ஹரி சார் டைரக்டரு எல்லாருமே எனக்கு கால் பண்ணது லாக்டவுனில் தான் ஃபோன் பண்ணி நான் என்னப்பா இவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன்னு அப்போ தான் ஆக்சுவலாக குக்கு கும்பலுக்கு அப்போ தான் நான் பேச ஆரம்பித்தேன். அது வரையும் லேடி கெட்டப்பு அப்படியே தானே வந்துட்டு இருந்தது. ஓகே நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம ஒரு ஆம்பளை கேரக்டரில் ஒன்று பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். எப்பயுமே ஒரு புடவை கொடுத்தா கட்டிக்கிட்டு டக்குன்னு நம்ம ஒன்று பண்ணுவோம். இப்போ குக்கு கோமாளின்னு வந்தப்போ தான் எனக்கு நீயா பண்ணால் ஓகே அப்படின்னாங்க. அப்போ தான் ஆடியன்ஸுக்கு திரும்ப புகழ் இவ்வளோ பேசுவாங்க. அது வரையுமே நான் கவுண்ட்ரு யாராவது அடித்தா கூட நான் வாங்கி ரியாக்ஷன் தான் கொடுத்துட்ருப்பேன். குக்கு கோமாளிக்கு அப்புறம் தான் நான் பேச ஆரம்பித்தேன் சேனல். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது. ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு எப்பவுமே தலைக்கணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா தலைக்கணமாக இருக்கு? தலைக்கணம் அதான் நிறைய பேர் வந்து வெளியே சொல்லிக்கிறாங்க. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நேற்று கூட ஒருத்தவங்க சொன்னாங்க புகழ் ரொம்ப ஆட்டிட்டு இருக்காட்டான்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள உங்களோட பழகினா தானே தெரியும். அது ஏன் எல்லாம் அப்படி பேசுகிறான் வெளியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு இதுவரையும் தெரியாது. எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. புகழாக தான் எப்பயுமே இருப்பேன். அப்போலேருந்து இப்போ வரையும் புகழாக தான். வாட்டர் வாஷில் புகழ் எப்படி வேலை செஞ்சானோ அதே புகழ் தான் இப்போ இருக்கிற புகழும். என் கூட பழகினா தான் தெரியும். நிறைய இப்போ ஷூட்டு நிறைய ஃபோன்ஸு எடுக்கிறதுல போகிறதுல அது என்ன எடுத்து யாராவது ஒருத்தவங்க விஷ் கேட்குறாங்க, ஒரு பர்த்டே விஷ் கேட்குறாங்க. நம்ம ஷூட்டில் என் த்ரோட்டு ப்ராப்ளம் 1 மாதம் ஆச்சு ஓப்பன் ஆகி. த்ரோட்டு ப்ராப்ளம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் என்ன ஆகிடுறாங்க டக்குன்னு மற்றவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க அவனாப்பா அவன் ஒரு விஷ் கேட்டால் கூட கொடுக்க மாட்டான் கொடுப்பா. அது என்ன ஆயிடுது அப்படியே மாற்றி நம்மளோட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் தப்பாக சொல்லிடுது. அப்பா இது எனக்கு இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அதுதான். அவங்களும் ஆர்டிஸ்ட்டாக வந்து பார்த்து அவங்களுக்கு என்ன வழின்றது புரியாது. இப்போ நாங்கள் ஏதோ ஒரு குடும்ப கஷ்டத்தை நாங்கள் வெளியே போகிறோம். ஹே இங்கே போனா டே இவன்டா அண்ணா வா ஒரு ஃபோட்டோ கொடுன்னா நீ வா ஒன்றை தானே பார்க்குறான் கார்லேயே உட்கார இறங்கு. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒரு லவ் தான். பட் நம்மளோட இது என்னன்னு புரியுமா அன்றைக்கி தான் நம்ம வந்து ப்ளீஸ் கொஞ்சம் விடுங்களேன். நான் அதனால தான் எப்பயுமே நான் யார்ட்டையுமே வாப்போன்னு கூட பேசுவேன். செல்லம் சொல்லுங்கள் தங்கம் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம சொல்கிற வார்த்தை அவங்கள ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்ற செல்லம் புரிஞ்சுங்க செல்லம் கொடுங்கன்னு. அதை பிடிக்காமல் டப்புன்னு வெளியில் தப்பாக பேசுகிறாங்க. சரி ஓகே என் கூட பழகிற எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படின்ட்டு. ரைட் சூப்பர். அது ஒரு டிஃபால்ட்டு தான் நினைக்கிறேன் சிஸ்டமில். ஹியூமன் சிஸ்டமில் வந்து இப்போது எனக்கும் நானும் பண்ணியிருக்கேன், ஜட்ஜ்மெண்ட்லாம் இருந்திருக்கேன். பட் லேட்டராக வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்கங்கும் போது தான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு இது அண்டூ நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் அண்டூ பண்ணும். அதை நம்மள்ட்ட ஒருத்தர் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அவரோட மனநிலை என்னவா இருக்குது, என்ன சுச்சுவேஷனில் இருக்காரு நம்ம தான் யோசிக்கணும். நம்ம என்னென்னா நான் சொல்லிட்டேன், நான் கேட்டுட்டேன், நான் பண்ணிட்டேன், அப்புறம் அவர் என்ன இப்படி பண்ணுறாரு ரொம்ப ப்ராப்ளம். அவர் ஆடிட் என்னோட ப்ராப்ளம் எனக்கு தான் தெரியும். நான் என்ன மனநிலையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி வரேன், நான் என்ன மூடில் இருக்கேன், நான் வந்தது நடிக்கிறதுக்காக. நீ வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, என்னென்னமோ கேட்டுட்ருக்கேன், நான் அதுக்கெல்லாம் பதில் சொன்னோன்னு எனக்கு மைண்டில் இல்லை. ஃபஸ்ட்டு அதை அண்டூ பண்ணணும். நான் இது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஓவராலாக ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அண்டூ பண்ணுங்கள், ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்போது நான் வந்து உண்மையாக யார்கிட்ட இருக்க முடியும்னா நான் பழகிற ஒரு ஆளுகிட்ட தான் உண்மையாக இருக்கும். எல்லார்ட்டையும் போய் நான் யதார்த்தமாக இருந்துக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், அது செட் ஆகாது. ஸோ பேசிக்லி டோன்ட் ஜட்ஜ். எவ்ரிபடி இஸ் அ நைஸ் ஹியூமன் பீயிங். இட்ஸ் அ சிச்சுவேஷன் விச் மேக்ஸ் யூ டூ திங்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் இல்லையா, நானே நினச்சேன் இந்த இவர் இப்படி தான் அப்படின்னான்னு. என்னைய ஜட்ஜ் பண்ணும் போது தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், ஜட்ஜ் பண்ணாத ஃபஸ்ட்டு. அவங்க என்ன சிச்சுவேஷன் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியாது. நம்ம ஏதோ இப்போ இவர் சொன்ன மாதிரி கார் விட்டு இறங்கு, இவர் என்ன மனநிலையில் இருக்காரு, நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நம்ம என்ன டென்ஷனில் இருக்கிறோம், என்ன ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு மைண்ட்லேயே தெரியாமல் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இங்கே வாங்க அவர் வரோம். ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஒன்லி வென் யூ மீட் தட் பர்சன், நீங்கள் பேசும்போது பழகும் போது தான் ஒரிஜினல் பர்சனே தெரியும். அது வரைக்கும் பழகணும். நீங்கள் எப்படி ஒரே மீட்டிங்கில் எனக்கு ஷாமை தெரியும்னு சொல்ல முடியுமா? நான் உங்கள்கிட்ட நடிச்சிருப்பேன், ஃபேக்காக இருந்திருப்பேன், இல்லை உண்மையாக இருந்திருப்பேன். மேபி இருக்கலாம். So we don't be judgmental. Right. அதை தாண்டி ஆடியன்ஸுக்கு என்னென்னா இப்போ நாங்கள் ஒரு கெட்டப்பில் இருக்கோம்ல, அது ஆடியன்ஸுக்கு புரியாது. அது இல்லைங்க காஸ்டியூமில் இருக்கேங்க நான் அப்புறம் கூட ஏன் என்ன நல்லா தானே இருக்குது இந்த காஸ்டியூமுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க ரொம்ப இது பண்ண கொடுங்க இல்லைங்க இது காஸ்டியூமுக்கு நல்லா தானே இருக்குது. அது அவங்களுக்கு அது தெரியாது. காஸ்டியூம் ப்ரொடியூசர்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க தெரியாது அவங்களுக்கு. ஆமாம் நம்ம கூட இந்த லுக்கு இந்த ட்ரெஸ்லாம் காட்டாதீங்க ஷாம் சார், எதுவுமே ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிடுவாங்க யார் டேரக்டரும் ப்ரொடியூசரும். ஆடியன்ஸ்ட்டு நம்ம போகும்போது இல்லை அவாய்ட் பண்ணிடுறான்னு சொல்லி டக்குன்னு கேரவன் போகும்போது பயங்கர ஈகோ போல் ஆட்டிடியூட் போலப்பா இவர் கூட ஃபோட்டோ எடுக்கும் இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக வி ஆல்சோ வாண்ட் டு ஃபோட்டோ எடுக்கணும், அவங்களால தான் நமக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நம்ம லைஃப்லாம்.
அந்த ரெஸ்பெக்ட் எப்போதுமே இருக்கும். பட் சில சிச்சுவேஷன்ஸ் வந்து இட் டசன்ட் பெர்மிட். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் படம் இந்த கோலி சோடாவை உணர்த்துற ஒரு பெரிய உண்மையை பார்க்குற சைஸ் முக்கியம் இல்லை. ஸோ அது உள்ளே இருக்க கேஸ் எந்த அளவுக்கு பீச்சிட்டு வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி வந்த கிளிம்சஸ் அண்ட் ட்ரெய்லர் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பொங்கி வரும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ பிரதர். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.